இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நல்லவர்களுக்கு மோட்சம் உண்டா என்பதை குறித்து இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். 2 வசனங்களை உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். யோவான் 14:6 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்கு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் ஒன்றை நன்றாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய பார்வையில் ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறிப்போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமுடைய பாவம் நமக்குள் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் நம்முடைய பார்வையில் வேணா ஒருவேளை நல்லவர்களாக அவர்கள் தெரியலாம். பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நல்லவர்களாக, நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. இந்த வசனத்திலும் கூட வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எதற்கு வழியாக இருக்கிறார்? பிதாவினிடத்தில் நாம் சேர்வதற்கு அவரே வழியாக இருக்கிறார். அவராலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது என்பதை, வர முடியாது என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோட்சம் போகிறதற்கு, பிதாவினிடத்தில் சேருவதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு கற்பித்த பாதைகளில் நடப்பதே மோட்சம் செல்வதற்கு, பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்வதற்கு வழியாக இருக்கிறது. அவரை தவிர நமக்கு ஒரு பாதை கொடுக்கப்படவில்லை. அவரை தவிர நமக்கு ஒரு வேறு வழி நமக்கு இல்லை என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக நம்முடைய மனதில் ஆழத்தில் நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றும் ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யாரும் விளக்கி சொல்லவே இல்லை பிரதர். பிதாவாகிய தேவனை குறித்து யாரும் எங்களுக்கு சொல்லவில்லை. அந்த கடவுளை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பிரதர். நாங்கள் எப்படி அதற்கு நரகத்திற்கு பொறுப்பாக முடியும் என்று சிலர் கேள்வி கேட்கிறதுண்டு. அதற்கும் கூட வேதம் பதில் சொல்லுகிறது. ரோமர் 1:19-20 வசனங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொன்று தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த 2 வேத வசனங்களையும் நாம் தியானிக்க வேண்டும். என்ன இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனை குறித்து, நாம் காணாத அந்த கடவுளை குறித்து, அந்த பிதாவாகிய தேவனே ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாராம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, வானம், பூமி என்று சொல்லி, நட்சத்திரங்கள் என்று சொல்லி பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை, உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்களினாலே கடவுள் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், அவரை நாம் சேர வேண்டும் என்று ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு யாரும் போக்கு சொல்ல, எந்த காரணமும் சொல்ல முடியாது என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுடைய சாய்ஸ், அது அவர்களுடைய தேர்வு. எனக்கு தேவன் வேண்டாம், பிதாவாகிய தேவன் வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே முடிவு செய்திருக்கிறபடினால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தவிர ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் இருக்கிறார் என்பதை அவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் மோட்சம் செல்ல
விருப்பமாக இருக்கிறீர்களா? பிதாவாகிய தேவனை சேர உங்கள் இருதயத்தில் ஆசை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு ஒரு வழி நமக்கு இல்லை என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் உணர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.